Hello everyone, this is Parthiban welcomes you to SAP Views. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி நியூஸ் பேப்பர் அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நியூஸ் நம்ம சேனலில் போட சொல்லி நம்ம பேரண்ட் ஒருத்தர் அந்த பேப்பர் கட்டிங் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த நேரத்தில் SAP Views யூடியூப் சேனல் சார்பாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பாகவும் நம்ம பேரண்ட்டுக்கு தேங்க்ஸை சொல்லிவிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 2023 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கான இம்பார்ட்டண்ட் அப்டேட். ஏற்கனவே நம்ம இதுக்கான வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம், இருந்தாலும் இதை ரிமைண்டராக எடுத்துக்குங்க. நியூஸ் பேப்பரில் இன்னமும் இந்த ரீஃபண்டு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாத அவங்களுடைய விவரங்களை அதாவது கணக்கு விவரங்கள் பேங்க்கில் அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் மிஸ்மேட்ச் ஆகலை அப்படின்ற பேரண்ட் இன்னமும் மெயில் பண்ணாமல் இருக்காங்க. February 5 அவங்க கேட்டிருக்கிற விவரங்களை அனுப்ப சொன்ன அந்த பிடிஎஃப்பையும், அடுத்தது நெக்ஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா, உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸ் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை February 7 சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற 2 நியூஸ் பேப்பர் அப்டேட்டையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி வீடியோக்குள்ளே தான் இருக்கிறோம், இருந்தாலும் 2024 நீட் எக்ஸாமுக்கான கவுன்சிலிங் ரெலவெண்ட்டான டவுட்ஸ், அதே மாதிரி கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுற டேட்டிலிருந்து ரீஃபண்ட் வாங்குகிற வரைக்குமான உங்களுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸையும் கைடன்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி 2024 ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கான தகவல்களையும் நீங்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா ரீஃபண்டுக்கான அப்டேட். இதை முதல்ல நியூஸ் பேப்பரில் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் வெப்சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். மருத்துவ படிப்பில் இடம் கிடைக்காதோர் முன் வைப்பு தொகையை பெறலாம். அதாவது செக்யூரிட்டி டெபாசிட். சீட்டு கிடைச்சவங்க கிடைக்காதவங்க எலிஜிபிள் கேண்டிடேட் எல்லாத்துக்குமே இதில் கிடைக்காதோர் அப்படின்னு மட்டும் போட்டிருக்கிறாங்க. சீட்டு கிடச்சி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸும் இன்னமும் ஒரு சிலர் இந்த செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் வாங்காமல் இருக்காங்க. அவங்களும் அதே போல் சீட்டு கிடைக்காதவங்களும் அவங்க கொடுத்துருக்கிற பேங்க் டீட்டெயில்ஸ், ஸ்டூடெண்ட்ஸினுடைய நேம், பேரண்ட்ஸினுடைய நேம் இதெல்லாம் மிஸ்மேட்ச் ஆகிருக்குது. ஸோ இந்த மாணவர்கள் என்ன பண்ணணும்னா MBBS BDS இடங்களை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் கலந்தாய்வு மூலம் நிரப்பி வருகிறது. இதில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இடம்பெறுபவர்கள் இடைநிற்றல் தவிர்க்கும் வகையில், அதாவது டிஸ்கண்டினியூ பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட செக்யூரிட்டி டெபாசிட் வாங்குகிறாங்க. கலந்தாய்வுகளில் இடம் கிடைக்காதவர்களுக்கு 3 மாதங்களுக்குள், இந்த இடத்துல நம்ம திருத்திக்கலாம், கிடைக்காதவர்கள் மட்டும் இல்லை கிடைச்சவங்களுக்குமே கூட அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னா அமௌண்ட் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் ரூல்ஸு. அவங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இந்நிலையில் 2023-24 கல்வியாண்டு கலந்தாய்வில் பங்கேற்ற 979 மாணவர்கள், 979 மாணவர்கள் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸு. மேபி 30,000 ரூபா கட்டியிருந்துருக்கலாம், இல்லைன்னா 1,00,000 ரூபா கட்டியிருந்துருக்கலாம். அவங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கிறதுக்கு ஓகேங்களா, இவங்க கொடுத்த விவரங்கள் தவறாக உள்ளன. அவங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் தவறாக இருக்கலாம், இல்லைன்னா பேரண்ட்டினுடைய நேமும் அக்கௌண்ட் நம்பரும் மிஸ்மேட்ச் ஆகலாம், இல்லை ஸ்டூடெண்ட்டினுடைய நேமும் அக்கௌண்ட் நம்பரும் மிஸ்மேட்ச் ஆகலாம். ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா DDUGSelection DDUGSELCOM@gmail.comக்கு இமெயில் அனுப்பணும். கரெக்டான தகவலோட February 5 சரியான வங்கி கணக்கு விவரங்களை சமர்ப்பித்து முன்வைக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் அப்டேட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது இது மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட்டு. நீட்டுக்கு படிச்சுட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, அதே போல் அவங்க பேரண்ட்ஸுக்கும் சரி, மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கும் சரி, அதுபோக பப்ளிக்கும் சரி இந்த கருத்து கணிப்பில் கலந்து கொள்ளலாம். நீங்கள் கலந்துக்கிட்டு என்ன செய்யணும், உங்களுக்கான கருத்துக்களை, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் NMC வெப்சைட்டில் போயிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம் வேணுமா வேண்டாமா, இல்லை
எனக்கு வேணும் அப்படின்னா அதில் எந்த விதமான மாற்றங்கள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவங்க கொடுத்துருக்கிற இந்த கூகுள் ஃபார்மில் என்ன மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். அது போக நீங்கள் ஃபர்தராக உங்களுக்கான தனிப்பட்ட கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் அதுலேயே வந்து கமெண்ட் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டெமோ வீடியோவும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலாம், அதில் டைப் பண்ணியும் சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பரில் இருக்கிற 2 இம்பார்ட்டண்ட் அப்டேட். ஓகேங்களா? ஸோ வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காமல் கூகுள் ஃபார்மில் போயிட்டு டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பொன்னான கருத்துக்களை அதில் பதிவிட்டுருங்க. இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ணியிருந்த ரீஃபண்ட் ரிலவெண்ட்டான நோட்டிஃபிகேஷன் இது தான். 23/1/2024 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை ஒருவேளை பார்க்காம விட்டுருந்தா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங் என்ன பண்ணுறாங்கன்னா, டெய்லியும் ஒவ்வொரு நியூஸ் பேப்பரில் அதே செய்தியை என்ன பண்ணுறாங்க, நினைவூட்டல் கொடுக்குறாங்க, ரிமைண்டர் கொடுத்துட்ருக்குறாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 979 மாணவர்கள் வந்து அவங்களுடைய வங்கி விவரங்களையும் மாணவர்கள் அல்லது பெற்றோர்களுடைய பெயர்களும் தவறாக கொடுத்துருந்ததுனால கம்ப்யூட்டர் வந்து அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணுறதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது, மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ உங்களுடைய தவறான விவரங்களை எடுத்துகிட்டு சரியான விவரங்களை வந்து ddugselcom@gmail.com இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, February 5 ஓகேங்களா இமெயில் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதில் தவறாக விவரங்களை கொடுத்த மாணவர்களுடைய ரோல் நம்பர், அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், 2 அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருந்தா அந்த அப்ளிகேஷன் நம்பர், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருந்தா அந்த அப்ளிகேஷன் நம்பர், 2க்குமே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 2 அப்ளிகேஷன் நம்பர், ஸ்டூடெண்ட்னுடைய நேம், இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. 46 பக்கங்கள் கொண்ட பிடிஎஃப்பில் எத்தனை மாணவர்களுக்கு வந்து தவறான விவரங்கள் இருக்குது அப்படின்னா 979 மாணவர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போது மோரார்லெஸ் எல்லாருமே மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் கோட்டா 2மே தான் போட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,30,030,000 ரூபா ஒரு மாணவருக்கு வந்து பணம் அனுப்ப முடியாமல் டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ப்ராசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ உடனடியாக உங்களுடைய விவரங்களை, கணக்கு விவரங்களை அவங்க கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு February 5 அனுப்பிச்சிட்டு, அதே மாதிரி February 7 நெக்ஸ்ட் எக்ஸாமை பற்றின உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் அப்படிங்கிறதுக்கான நினைவூட்டல் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்குறீங்க. ரெகுலராக நம்ம வீடியோஸ் போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? அதே போல் 2024க்கு நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day.